டெல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ரெய்டுகள் எல்லாம் செலக்டிவான முறையில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த தலைவர்கள் வீடுகளில் மட்டும் ரெய்ட் செய்யப்படுவது சரிதானா என்ற கேள்வி வருகிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திருமதி கனிமொழி அவர்கள் வீட்டில் ரெய்ட் செய்யப்படுகிற பொழுது யார் புகார் கொடுத்தார்கள், அந்த புகார் என்ன என்பது சொல்லப்படவில்லை. அந்த ரெய்டுக்கான வாரண்ட் இருந்ததா என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ரெய்ட் முடிந்த பின்னர் அங்கு ஒன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆனால் அதே நேரத்தில் அங்கிருக்கிற வேட்பாளர் குறித்து, பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் குறித்து பல புகார்கள் சொல்லப்படுகின்றன. இதெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கிற தகவல்கள். ஆனால் அங்கு ரெய்ட்ஸ் நடைபெறவில்லை. எனவே தான் நடைபெறுகிற ரெய்டுகள் இன்றைக்கு அரசியல் உள்நோக்கத்தோடு ஒரு குறிப்பிட்ட கட்சி அல்லது அந்த குறிப்பிட்ட கட்சியின் தலைமையில் இருக்கிற அணி சேர்ந்திருக்கிற கட்சிகளின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிற வகையில் அல்லது ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்துகிற வகையில் இந்த ரெய்டுகள் செய்யப்படுவதால் தான் இது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டதோ என்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகிறது. இந்த கேள்வியை யாரும் நிராகரித்து விட முடியாது. அதே போல் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் ரத்து செய்தது ஒரு நாளுக்கு முன்னர் ரத்து செய்யப்படுகிறது. அது தேர்தல் பணிகள் எல்லாம் நடைபெற்று பல வேட்பாளர்கள் கலந்து கொள்கிற தேர்தல். இது மற்ற வேட்பாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். பல்வேறு அவர்கள் உழைப்பு, அவர்கள் மேற்கொண்ட பணிகள் எல்லாம் இன்றைக்கு முடமாக்கப்படுகின்றன. அடுத்து தேர்தல் நடைபெறுகிற பொழுது இதனுடைய விளைவு என்ன இருக்கும், இதையெல்லாம் எப்படி ஈடுகட்டுவது என்பது குறித்தும் தேர்தல் ஆணையத்திடம் சரியான பதில்கள் இல்லை. எனவே தான் தமிழ்நாட்டில் நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடைபெறுவதற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவாதம் செய்ய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கட்சி அதன் தலைமையில் இருக்கிற அணியின் மீது மட்டும் ஒரு தாக்குதல் என்ற களங்கத்திற்கு தேர்தல் ஆணையம் தன்னை உள்ளாக்கி கொள்ளக்கூடாது. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு ஒருதலை பட்சமானது. அல்லது ஐடி, வருமான வரித்துறையினர் அல்லது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இந்த அமைப்புகள் எல்லாம் திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஒருதலை பட்சமாக அரசியல் எதிரிகள் என்று அவர்கள் கருதப்படுபவர்களை தாக்குவதற்காக இந்த அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு தேசிய அளவில் எழுந்திருக்கிறது. ஏதோ ஒரு மாநிலத்துக்கு உட்பட்டுமல்ல, அரசியல் சாசனத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கிற பல்வேறு அமைப்புகள், அது சிபிஐ ஆனாலும் சரி, ஐடி ஆனாலும் சரி, இடி என்ற முறையில் ஆனாலும் சரி, இந்த அமைப்புகள் எல்லாம் ஆட்சியாளர்களால் அரசியல் காரணத்திற்காக இன்றைக்கு தவறாக பயன்படுத்தப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு தேசிய அளவில் எழுந்திருக்கிறது. இந்த பின்னணியில் தான் தமிழ்நாட்டு நிகழ்வுகளையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் விழிப்பு கொண்ட மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுடைய அரசியல் அனுபவங்கள், முதிர்ச்சி அடிப்படையில் வாக்களிக்க இருக்கிறார்கள்.